சர்க்குருவே சரணம். சில நேரங்களில் சாமிக்கிட்ட வந்து உட்காந்துருக்கும் பொழுது சாமி சரியாக பேசக்கூட மாட்டாங்க, கோவமாக இருப்பாங்க. ஆனால் வந்தவங்க நம்ம சாமிக்கிட்ட பேசணும், நம்ம பிரச்சனைலாம் சொல்லணும்னு நினச்சி வந்தோம். சாமி கோவமாக இருக்காங்களே அப்போன்னு நினச்சிட்டு பேசாமல் இப்படி உட்காந்துருந்துட்டு மனசில் பகவானே நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு தெரியலேன்னு அவங்க பிரச்சனையை நினச்சி ப்ரேயர் பண்ணிவிட்டு வேண்டிகிட்டு இருப்பாங்க. ப்ரேயர்னு சொல்ல முடியாது, அப்படியே மனசுக்கு கவலைப்பட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. சாயந்தரம் சாமியை கிளம்பு போங்க எல்லாம் போங்க சாமி துரத்தி விட்ருவாங்க எல்லோரையும். போங்கன்னா போயிடணும். இவங்க சார் நம்ம அவ்வளோ தூரம் வந்தோம், சாமியும் பார்த்தோம், பேசக்கூட இல்லை, சாமிகிட்ட சொல்லவும் இல்லை, அப்படி அதே வேதனையோடு எந்திரிச்சு கிளம்பி போயிடுவாங்க வீட்டுக்கு. ஆனால் வீட்டுக்கு கிளம்பி அவங்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீடு போய் சேரத்துக்குள்ளேயே அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சு அவங்க எந்த பிரச்சனைக்காக வந்தாலும் அந்த பிரச்சனை சரியாகி அங்கே நல்ல ரிசல்ட்டு காத்திருக்கும். இவங்க போய் இறங்கி மறுநாளே பார்த்திங்கன்னா அவங்க வேண்டி வந்த விஷயம் தானாக நடந்திருக்கும். அப்படிலாம் பண்ண கடவுள் இன்றைக்கி என்னமோ சில காரணங்களால் சில விஷயங்கள்லாம் லேட் ஆகிட்டு இருக்குது. நமக்கும் மனசு கொஞ்சம் வருத்தப்படுது. ஆனால் சாமி செஞ்சது இல்லைன்னு ஆயிருமா? பகவானை நம்பினவங்க, பகவான் நம்பியிருக்கிறவங்க வேறு பாதை தெரியாமல் தடுமாறி சாமியே கதி தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் சாமியை நல்லது செய்யணும், கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா கூப்பிட்டு வச்சு என்னன்னு கூட கேட்காத அவங்களுக்கு சாமி மனசுக்குள்ளது என்னங்கிற தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சுருக்காங்க பொழுது அனுதினமும் சாமியே நினச்சிக்கிட்டு இருக்கவங்கள சாமி கட்டாயம் செய்வாங்க. சாமி என்னைக்கு கைவிட மாட்டாங்க. சர்க்குருவே சரணம்.